நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் வீடு கேட்ட பட்ஜெட்டான 43 lakhsல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போறோங்க. 825 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல பெரிய பெட்ரூமா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் இருந்தது இந்த பெட்ரூம்க்குள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது. சேல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு என்னோட அம்மா அப்பா என்னோட அக்காவுக்கு நான் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் சொல்றேன். அண்ணாக்கு எப்படி சொல்லணும் அதையும் விட்டுருவேன் நினைச்சிங்களா? அண்ணாக்களையும் விட மாட்டேன். இன்கேஸ் 90% லோன் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs இருந்தாலே நீங்கள் வாங்கிட முடியுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் வீடு கேட்ட பட்ஜெட்டான 43 lakhsல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடை காமிக்கும் போது மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரினுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1825 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 floors. ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHKன்ற விதமாக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 2 BHK இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 825 ஸ்கொயர் ஃபீட். 3 வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், 3 வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கும் 3 சவுத் ஃபேஸிங்கும் அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் யூனிட் கூட அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்குள்ளே போயிட்டு பேலன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. CMDA அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட ப்ராஜெக்ட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடாரில் அனக்காபுத்தூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனக்காபுத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 600 மீட்டர்ஸ் தூரத்தில், ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு சிட்டியோட முக்கியமான லொக்கேஷனுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் மெட்ரோக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஏர்போர்ட் மெட்ரோவின் மூலியமாக நீங்கள் சிட்டியினுடைய எல்லா பகுதியும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தாமரை டெக் பார்க், ஒலிம்பியா டெக் பார்க், கிண்டி இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேடியோ ரோடு ஐடி, OMR ஐடி காரிடார், சென்னை 1 ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. உங்களுக்கு ரேடியோ ரோடு வழியாக போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க, GST காரிடார் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்குது. வெறும் 6 ஃப்ளாட்ஸ் தான், லோ மெயின்டெனன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டும் கூட. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்டிவிட்டி. நீங்கள் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்துட முடியும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் 600 மீட்டர்ஸ், அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே உங்களுக்கு நம்ம பைபாஸ், மதுரவாயில் பைபாஸினுடைய சர்வீஸ் ரோடுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்குளத்தூர் ஐடி, நம்ம பெருங்குளத்தூர் இரும்புலியூர் வழியாகவே வந்துடலாம். நீங்கள் வந்து பெருங்குளத்தூர்லேருந்து வரும்போது தாம்பரம் GST, பெருங்குளத்தூர் GST வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பைபாஸ் சர்வீஸ் ரோட் வழியாகவே வந்துட முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்குளத்தூரில் வேலை பார்க்குறீங்க, பெருங்குளத்தூர் ஐடி, நம்ம ஸ்ரீராம் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நம்ம சிட்டிக்குள்ளே கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனக்காபுத்தூர் பாரி நகர் லக்ஷ்மி ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது. அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னா நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயில் பைபாஸ் வந்து கிராஸ் ஆகுதுங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, புதுசாக டெவலப் ஆன ஏரியாவாகவும் இருந்தது. நீங்கள் வந்து சைட் விசிட் பார்க்கும்போது கூட அதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த வீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இருக்கிறதே மொத்தம் 6 வீடு தான். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் கொடுத்துருக்குறாங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. மெட்ரோ வாட்டருக்கு ஏற்ற மாதிரி சம்பும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஒர்க் கவர்மெண்ட் சைடில் இந்த பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடாரில் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது திறப்பு விழா கவர்மெண்ட் சைடில் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். எப்படின்னா ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் போட்டாங்க, பில்டர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் ப்ரொவிஷன்லாம் எழுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த லான்ச் அது எப்போ அது திறப்பு விழா கொண்டாடுறாங்களோ அப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டுக்குமே 3 phase CB லைனும் இருக்குது. அம்னிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்லேயும் லிஃப்ட் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. 3rd ஃப்ளோரில் சந்திப்பு. 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மொத்தம் 2 போர்ஷன் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி செப்பலை கழட்டிக்கலாம். ஷூ போட்டு வருது பெருசு இல்லைங்க, கழட்டிட்டு திருப்பி போடுறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ செப்பலுக்கு மாறிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் இருக்குது. ஆக்சுவலாக சவுத் ஃபேஸிங் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. வீடியோலேயே நீங்கள் பார்க்க முடியும். இருங்க அப்படி காட்டுங்க எந்த அளவுக்கு வீடு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 825 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 305 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 37% யூடிஎஸ். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஃப்ரேம் வந்து நல்லா திக்காக இருந்தது. நான் வந்தோடனே கவனிச்சிருந்தேன். அப்புறம் பில்டரும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இது வந்து தனியாக லேபர் வச்சு செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருந்தது. அப்புறம் அவங்களும் எனக்கு கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. மெயின் டோர் டிசைன் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும். ஏன்னா நான் நிறையா இடத்துல பார்க்குறேன் இல்லையா, இப்போது ஒரு சில பில்டர்லாம் வந்து ஏதோ ஒரு டோரை போட்டு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோருங்க. ஃபீலில் பார்க்கனால சொல்கிறேன், ஓகேங்களா. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்குங்க. அதான் வந்து செக் பண்ணேன். சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் இருக்கு. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்கு. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்கு, எல்லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் உங்களுக்கு பிளாக் கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குங்க. காமன் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. பேரியர் டேப்போட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. பேரியர் பிராண்டில் வால் மிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 825 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் இருந்தது இந்த பெட்ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இன்டீரியர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு பிவிசி விண்டோ கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில். இந்த ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ரெண்டு வீடுமே இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட் தான். எல்லாமே ஒரே சைஸ் 825 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 43 lakhs. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ். ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சர்வீஸ் கனெக்ஷன், லிஃப்ட் சார்ஜஸ், இபி சார்ஜஸ், கார் பார்க்கிங், பேசிக் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நார்த் ஃபேசிங் யூனிட்டையும் பார்க்கலாம். நார்த் ஃபேசிங்கில் ஒரே ஒரு யூனிட் அவைலபிள் இருக்குது. சவுத் ஃபேசிங்கில் 3 யூனிட் அவைலபிள் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 825 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃபிளாட்டுங்க ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. அந்த போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கிச்சன் பெருசாக இருக்குங்க. கிச்சன் ஸ்லாப்ல ரெட் கலர் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது வித் கிரிலோட இருக்குது. இந்த கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. காமன் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வால்வ் இருக்குது, இங்கேயும் ஒரு வால்வ் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரெக்ஸ் பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. சேம் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வால் டைல்ஸோடு இருக்குது. வாஷ் பேஷன் உங்களுக்கு வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வென்டிலேட்டர் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர். முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு கிச்சன் கொஞ்சம் சின்னது, பட் பெட்ரூம் பெருசாக இருந்தது அந்த போர்ஷனில், ஃப்ரண்ட் போர்ஷனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பெருசு, பெட்ரூம் கொஞ்சம் சின்னது. அதை கம்பேர் பண்ணும்போது பட் இதுவும் நல்ல டீசெண்டான சைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கும் பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 43 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% எடுங்க, இல்லை 50 to 60% எடுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு அசட்டு உங்கள் அம்மா அப்பாவோட சொத்து பிரித்து பாகப்பிரிவினை வருது, நாங்கள் ஆர்டி போட்டிருக்கோம், இந்த மாதிரி காசு வருது, ஃபிக்ஸடில் போட்டிருக்கோம், இந்த அமௌண்ட் வருது, ஏதோ ஃபியூச்சரில் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வர மாதிரி இருந்தால் 90% போங்க சரிங்களா. இல்லைனா ஒரு 60 மேக்ஸிமம் 60 வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சேல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு என்னோட அம்மா அப்பா என்னோட அக்காவுக்கு நான் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அண்ணாக்கு எப்படி சொல்லணும் அதையும் விட்டுருன்னு நினச்சிங்களா? அண்ணாக்களையும் விட மாட்டேன். அண்ணாக்கு எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நான் வீடியோ பார்த்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். அது சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, அதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்கேஸ் 90% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs இருந்தாலே நீங்கள் வாங்கிட முடியுங்க. ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs வரும்னு சொன்னாங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் இந்த ஜிவி வேல்யூ இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. காம்போசிட் வேல்யூலாம் ஃப்ளாட்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் பில்டர் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு A to Z எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.